ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, காந்தவியல் 8ஆம் வகுப்பு அறிவியலில் 3ஆம் பருவத்தில் அழகு 2ல் காந்தவியல் பாடத்தினுடைய பகுதி 2 பார்க்கலாம். சரிங்களா? ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தாச்சு, தற்காலிக காந்தங்கள்லாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா செயற்கை காந்தங்கள். ஓகேங்களா? 2வது பார்ட்டில் நம்ம பார்க்குறது செயற்கை காந்தங்கள். அதாவது காந்தத்தன்மை கொண்ட பொருள்களை கொண்டு செயற்கை காந்தங்கள் உருவாக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காந்தத்தன்மை கொண்ட பொருள்களை கொண்டே செயற்கை காந்தங்கள் உருவாக்கப்படுகிறது. பொதுவாக இரும்பு அல்லது எஃகு உலோக கலவைகளை மின்முறையில் காந்தமாக்கி தயாரிக்கப்படுகின்றன. அதாவது இரும்பு அல்லது எஃகு இருக்கு இல்லைங்களா, அந்த உலோக கலவையை மின்சாரத்தை செலுத்துறப்ப அது காந்தமாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மேக்னடைட் அல்லது செயற்கை காந்தங்களை கொண்டு காந்த பொருளை அடிக்கும் பொழுது அது காந்தங்கள் உருவாகின்றன. ஓகேங்களா? அதாவது மேக்னடைட் அல்லது செயற்கை காந்தங்களை கொண்டு காந்த பொருளை அடிக்கிறப்ப இந்த மாதிரி செயற்கை காந்தங்கள் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அவற்றின் காந்த பண்புகளை தக்க வைத்துக் கொள்ளும் விதத்தின் அடிப்படையில் செயற்கை காந்தங்கள் நிலையான அல்லது தற்காலிக காந்தங்கள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது செயற்கை காந்தங்களை 2ஆக பிரிக்கிறாங்க. அது என்னென்னா நிலையான அல்லது தற்காலிக காந்தங்கள் என வகைப்படுத்தப்பட்டுறாங்க. ஓகேங்களா? நிலையானது அல்லது தற்காலிக காந்தங்கள் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா தற்காலிக காந்தங்கள். தற்காலிக காந்தங்கள் அப்படின்னா தற்காலிகமாக காந்தத்தன்மை பெறக்கூடிய பொருள்கள் தான் தற்காலிக காந்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தற்காலிக காந்தங்கள் புற காந்த புலத்தின் உதவியுடன் தயாரிக்கப்படுகின்றன. புற காந்தப்புலத்தின் உதவியுடன் தயாரிக்கப்படும் காந்தங்கள் தான் தற்காலிக காந்தங்கள். புற காந்தப்புலம் நீக்கப்படும் போது இவை வெகு விரைவில் காந்த பண்புகளை இழக்கும். காந்தப்புலம்னா என்ன அப்படின்னு நம்ம இப்போ ஒரு சட்டகாந்தம் இருக்கு அப்படின்னா இதை சுற்றி இரும்பு துகள்கள் எல்லாமே எந்த அளவுக்கு இரும்பு துகள்கள் கவரப்படுது இல்லைங்களா, அப்போ இங்கே வரிவரியாக இந்த மாதிரி உருவாகும். இதைத்தான் காந்தப்புலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த காந்த பண்பு இந்த காந்தப்புலம் இருக்கிற வரைக்கும் ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா, இங்கே ஒரு இரும்பாணி இருக்குன்னா இந்த காந்தப்புலம் இருக்கிற வரைக்கும் இந்த இரும்பு துகள் காந்தத்தன்மை பெற்றிருக்கும். இந்த இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் இருக்கிற இதுக்கு மேலே காந்தப்புலம் இல்லை அப்படின்னா இங்கே இருக்கிற இரும்பு துகள் காந்தத்தன்மை பெற்றிருக்காது. ஓகேங்களா? இதுதான் தற்காலிக காந்தம். ஓகேவா? ஒரு காந்தப்புலம் இருக்கிற வரைக்கும் காந்தத்தன்மை அடையக்கூடிய பொருள்கள் தற்காலிக காந்தங்கள். காந்தப்புலம் அதாவது காந்தப்புலத்தை நீக்கப்படும் போது இவை வெகு விரைவில் காந்த பண்புகளை இழக்கும். அப்போ இது தற்காலிக காந்தங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்க அப்படின்னா தேனிரும்பிலிருந்து தற்காலிக காந்தங்கள் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தேனிரும்பிலிருந்து தற்காலிக காந்தங்கள். தேனிரும்பானது மின்னோட்டம் செல்லும் கம்பி சுருளால் உருவாக்கப்படும் புற காந்த புலத்தால் காந்தமாக செயல்படுகிறது. அதாவது இப்போ இந்த தேனிரும்பு இருக்குங்களா, அதை வழியே நீங்கள் மின்சாரத்தை செலுத்துறாங்க அப்படின்னா அந்த கம்பிச்சூரலால் உருவாக்கப்படும் புற காந்த புலத்தால் தான் அது காந்தமாக செயல்படும். ஓகேங்களா? இதே மின்சாரத்தை பாயறதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, நிறுத்திட்டீங்க அப்படின்னா அது காந்த பண்பை சீக்கிரமாக இழந்துடும். அப்போ இந்த வகையான காந்தங்கள் தற்காலிக காந்தங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மின்சாரமணி, சுமை தூக்கி இதெல்லாமே தற்காலிக காந்தங்களுக்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? ஏன்னா மின்சாரமணியை நம்ம அழுத்துறப்ப அதில் இருக்கக்கூடிய இது தற்காலிகமாக காந்தத்தன்மை பெற்று மணியானது ஒலிக்கும். ஓகேங்களா? சுமை தூக்கியும் அதே தான். இந்த மாதிரி தற்காலிகமாக காந்தத்தன்மை பெறக்கூடிய பொருள்கள் தான் தற்காலிக காந்தங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. புற காந்த புலம் இருக்கும் பொழுது காந்தத்தன்மை பெறும். புற காந்த புலத்தை நீக்கிவிட்டால் காந்தத்தன்மையை இழக்கும். ஓகேங்களா? இதான் தற்காலிக காந்தங்கள். அதுக்கு ஒரு செயல்பாடு கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு இரும்பு ஆணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த இரும்பு ஆணி பக்கத்துலேயே நிறைய குண்டூசி வைங்க. குண்டூசியை பக்கத்தில் கொண்டு போகிறப்ப இரும்பாணியால் குண்டூசி கவரப்படுதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஓகேங்களா? குண்டூசி இழுக்காது. இப்போ குண்டூசி நிறுத்திட்டு இப்போ இந்த இரும்பு ஆணியில் ஒரு முனை பகுதியில் சட்டகாந்தத்தால் தொடுங்க. ஓகேங்களா? தொட்டுட்டு அதை அந்த சட்டகாந்தத்திலே தொட்டுட்டு மெதுவாக ஒரு திசையை நோக்கி நகர்த்துங்க. ஓகேங்களா? இதே மாதிரி ஒரு நிகழ்வினை ஒரு 20-40 ஒரு 30 முறை செஞ்சுட்டு அந்த விட்டுட்டீங்க அப்படின்னா அப்புறம் ஒரு குண்டூசியை பக்கத்தில் கொண்டு போனீங்க அப்படின்னா இப்போ குண்டூசி ஆணியால் இரும்பு ஆணியால் கவரப்படும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சட்டகாந்தத்தினால இரும்பு ஆணியானது காந்தத்தன்மை பெற்றிருக்கும். ஓகேங்களா? அப்போ அதனால் அது குண்டூசியை கவர்ந்திழுக்கும். ஓகேங்களா? இது தற்காலிகமாக தான் பெற்றிருக்கும். ஓகேங்களா? இந்த சட்டகாந்தத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இரும்பாணியானது காந்தத்தன்மை பெற்றிருக்கிறது இழந்துவிடும். ஓகேங்களா? அப்போ இழந்துருச்சோன்னா குண்டூசியை கவராது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த 20-30 டைம் நீங்கள் செஞ்ச பிறகு இந்த குண்டூசியை பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா இந்த குண்டூசி கவர்ந்திழுக்கப்படும். ஓகேங்களா? அதுக்கு காரணம் என்ன, சட்டகாந்தத்தால் இரும்பு அணியானது காந்தத்தன்மை பெறுது. இதுவும் ஒரு தற்காலிக காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க.
சரிங்களா? இப்போ ஒரு 1 மார்க் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புற காந்தப்புலத்தால் ஒரு பொருளை நிலையான அல்லது தற்காலிக காந்தமாக உருவாக்கும் முறையே காந்தமாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு புற காந்தப்புலத்தால் ஒரு பொருளினை வந்து நிலையான அல்லது தற்காலிகமாக காந்தமாக உருவாக்கும் முறையை தான் காந்தமாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது செயற்கை காந்தங்களை உருவாக்கும் முறைகளில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? புற காந்தப்புலத்தால் ஒரு பொருளை வந்து நிலையா அல்லது தற்காலிகமாக காந்தமாக்குற நிலையை தான் வந்து காந்தமாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நிலையான காந்தங்கள். இது வந்து தற்காலிக காந்தங்கள் இப்போ வரைக்கும் பார்த்தது. ஓகேவா? ஒரு டெம்பரவரியாக தான் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் வந்து அது காந்தமாக இருக்கும். ஆனால் நிலையான காந்தங்கள் வந்து எப்பயுமே காந்தமாகவே இருக்கும். அது நிலையான காந்தங்கள் அப்படி சொன்னாங்க. அதாவது புற காந்தப்புலம் இல்லாத போதும் தொடர்ந்து காந்த பண்புகளை தக்க வைத்துக் கொள்ளும் தற்காலிக காந்தங்கள் தான் வந்து நிலையான காந்தங்கள்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த புற காந்தப்புலம் இருக்கு இல்லைங்களா, இது இல்லாதப்ப கூட அது வந்து தன்னுடைய காந்தத்தன்மையை தக்க வைத்துக்கொள்ளும். அதுக்கு தான் பேர் வந்து நிலையான காந்தங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, கனமான எஃகு மற்றும் சில உலோக கலவை பொருட்களை கொண்டு இவ்வகை காந்தங்கள் உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த பொருளை கொண்டு உருவாக்குறாங்க அப்படின்னா, எஃகும் சில உலோக கலவை பொருள்களும். சரிங்களா? பொதுவாக பயன்படும் பெரும்பாலான நிலையான காந்தங்கள் அல்னிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அல்னிக்கோ அப்படின்னா அலுமினியம், நிக்கல் மற்றும் கோபால்ட் ஆகியவற்றினுடைய கலவை தான் வந்து இந்த புறகாந்தங்கள், இந்த நிலையான காந்தங்கள் கொண்டு தயாரிக்கின்றாங்க. ஓகேங்களா? இந்த உலோக கலவையால் தான் வந்து பெரும்பான்மையான நிலையான காந்தங்கள் தயாரிக்கப்படுகின்றன. ஓகேங்களா? இது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குளிர்பதனி, சட்டகாந்தம், ஒளிப்பெருக்கி மற்றும் காந்த ஊசி ஆகியவற்றில் பயன்படும் காந்தங்கள் வந்து நிலையான காந்தங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து நியோடிமியம் காந்தங்கள் பூமியில் காணப்படும் வலிமையான திறன் மிகுந்த காந்தங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நியோடிமியம் அப்படிங்கிறது தான் பூமியிலேயே காணப்படக்கூடிய வலிமையான காந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 1 மார்க் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புல் மேயும் போது எடுத்துக்கொண்ட கூர்மையான இரும்பு கம்பி மற்றும் பிற இரும்பு பொருள்கள் செரிமான பகுதியில் சேதத்தினை உண்டாக்கும். இப்போ வந்து ஆடு மாடுலாம் பார்த்தீங்கன்னா, புல் மேயிறப்ப அதில் வந்து ஏதாவது ஒரு இரும்பு கம்பி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய இறப்பையில் வந்து பார்த்திங்கன்னா செரிமான பகுதியில் வந்து சேதத்தை ஏற்படுத்தும். ஓகேங்களா? அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அல்னிக்கோ எனப்படும் பசுங்காந்தம் தான் வந்து இவற்றை கவர்ந்திழுத்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது கீழ்காணும் வழிகளில் ஒரு காந்தத்தின் காந்த பண்புகளை நீக்கிடலாம். எந்த சமயத்தில் வந்து ஒரு காந்தமானது காந்த தன்மையை இழக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? அதாவது காந்தத்தை வந்து நீண்ட காலம் வந்து பயன்படுத்தாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து காந்தத்தன்மையை இழந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. காந்த பொருட்களை தொடர்ந்து அடிக்கணும். அதாவது ஓங்கி அடிக்கிறாங்க, இரும்பில அடிக்கிறாங்களா, அந்த மாதிரி நீங்கள் காந்த பொருளை வந்து ஓங்கி அடிச்சிங்க அப்படின்னா அது காந்தத்தன்மையை இழந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் உயரமான பகுதியிலிருந்து காந்தத்தினை வந்து கீழே போட்டீங்க அப்படின்னாலும் அது வந்து காந்தத்தன்மையை இழந்துரும் அப்படிங்கிறாங்க. ஒரு காந்தத்தை வந்து அதிக வெப்பநிலைக்கு உட்படுத்தினீங்கன்னா, அதிகமாக ஹீட் பண்ணீங்க அப்படின்னாலும் அது வந்து காந்தத்தன்மையை இழந்துரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, காந்தத்தை சுற்றியுள்ள கம்பி சுருளில் வேறுபட்ட மின்னோட்டத்தினை பாய செஞ்சோம்னா, ஒரு காந்தத்தை சுற்றியுள்ள ஒரு கம்பி சுருளில் வேற வகையான ஒரு மின்னோட்டத்தினை பாய செஞ்சீங்கனாலும் அது வந்து காந்தத்தன்மையை இழந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து காந்தத்தை முறையற்ற முறையில் பாதுகாத்து வைத்தல். அதை வந்து அதுக்குன்னுக்குரிய முறையில் தான் பாதுகாக்கணும். அது வேறு மாதிரி முறையற்றமாக எங்கேயோ கொண்டு வச்சுட்டீங்க அப்படின்னாலும் அது காந்தத்தன்மையை இழந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது புவிகாந்தம் அப்படின்னு. இந்த புவியானது மிகப்பெரிய காந்த இருமுனையினை கொண்டதாக அறிவியல் அறிஞர்கள் கற்பனை செய்திருந்தாங்க. அதை நான் முன்னாடியே ஃபர்ஸ்ட் இந்த பாடத்தில் தொடக்கத்திலே சொன்னேன் இல்லைங்களா? அதாவது இந்த அறிவியல் அறிஞர்களாக வந்து இந்த புவி வந்து காந்தத்தன்மையை கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதை வந்து இப்போ கரெக்டாக ப்ரூவ் பண்ணவே இல்லை. அறிவியறிஞர்கள்லாம் வந்து அவங்க வந்து தெளிவாக விளக்கவே இல்லை. ஓகேங்களா? ஆனால் இருந்தாலும் புவியின் உட்பகுதியில் உள்ள கற்பனையான காந்தத்தின் தென்முனையானது, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இருந்தாலும் நம்ம வந்து புவிக்குள்ளே வந்து காந்த பகுதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? புவியின் உட்பகுதியில் உள்ள காந்தம் இருக்குது அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி புவியின் உட்பகுதியில் காந்த பகுதி இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது புவியின் உட்பகுதியில் உள்ள காந்தத்தின் தென்முனையானது புவிக்கு வடமுனைகள் அருகிலும், புவிகாந்தத்தின் வடமுனையானது புவியியல் தென்முனை அருகிலும் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புவியின் உட்பகுதியில் உள்ள கற்பனையான இந்த உட்பகுதியில் வந்து நம்ம இந்த புவியினுடைய உட்பகுதியில் ஒரு கற்பனையான காந்தத்தின் தென்முனை ஒரு உள்ளே வச்சுருக்கோங்களே, அந்த புவியின் உட்பகுதியில் உள்ள கற்பனையான காந்தம் இருக்குது. இந்த புவியின் உட்பகுதியில் ஒரு கற்பனையாக ஒரு காந்தம் இருக்குதான்னு வச்சுக்கிறோம். அப்போ அந்த காந்தத்தினுடைய தென்முனை இருக்குதுங்களா, அது எப்படி இருக்கும்? பூமியினுடைய அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த பூமியினுடைய வடமுனைக்கு அருகில் இருக்கும். ஏன்னா ஆப்போசிட் தானே வந்து அட்ராக்ஷன் ஆகும். அதனால வந்து இது புவிக்கு வடமுனைக்கு அருகில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே சமயம் புவிகாந்தத்தினுடைய வடமுனை
பூமியினுடைய தென்முனையை நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஏற்கனவே அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பூமியானது காந்தத்தன்மையினால நிரம்பியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இதுக்குள்ள வந்து ஒரு காந்தம் இருக்கிறதா நம்ம இந்த புவிக்குள்ள வந்து ஒரு காந்தம் இருக்குதா நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இந்த காந்தத்தினுடைய தென் பகுதி வந்து பூமியினுடைய வடமுனையை நோக்கியும், அது வந்து அந்த காந்தத்தினுடைய தென்முனை வந்து புவியினுடைய காந்தத்தினுடைய தென்முனை வந்து புவியினுடைய வடமுனையை நோக்கியும், காந்தத்தினுடைய வடமுனை வந்து பூமியினுடைய தென்முனை நோக்கியும் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஆப்போசிட்டாக தான் இருக்கும், அதனால் அப்படி இருக்கும். ஓகேவா? காந்தத்துக்கு பூமி வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். ஓகேங்களா? அதை தான் சொல்லியிருப்பாங்க. இந்த காந்தங்களின் துருவங்களை இணைக்கும் நேர்கோடு தான் காந்த அச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த காந்தங்களை இருக்குது இல்லைங்களா, இந்த காந்தத்தை வந்து இணைக்கக்கூடிய நேர்கோடு, இந்த சிவப்பு கலர் கோடு தான் வந்து காந்த அச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது இந்த ரெட் கலர் கோடு தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காந்த அச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஞாபகம் இருந்தால் தான் புவி காந்தப்புலம் வந்து சொல்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அதாவது பூமிக்குள்ளே வந்து ஒரு காந்தம் வந்து இருக்கிறதா நாம் கற்பனை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க நிரூபிக்கல. ஓகேங்களா? சரியான சான்றுகள் இல்லை, அதுக்கு நிரூபிப்பதற்கான சரியான சான்றுகள் கிடையாது. ஆனால் இருக்கிறதா நம்ம கற்பனை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது பூமிக்குள்ள வந்து ஒரு காந்தம் இருக்குது, காந்தத்தால் ஆனது அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இதில் நார்த்து சவுத் சைடு இருக்கும் இல்லையா காந்தத்துக்கு, அந்த இதில் வந்து காந்தத்தினுடைய சவுத்து சைடு வந்து, அதாவது தென்முனை வந்து பூமிக்கு வடமுனைக்கும் அருகிலையும், இது நார்த்து சைடு வந்து பூமிக்கு தென்முனையிலையும் இருக்கும். ஓகேங்களா? இந்த காந்தத்தினுடைய அச்சை வந்து இணைக்கிற கோடு தான் வந்து காந்த அச்சு கோடு. இந்த ரெட் கலர் கோடு தான் காந்த அச்சு கோடு. சரிங்களா? இப்போ புரியுதா? இந்த ரெட் கலர் கோடு தான் காந்த அச்சு கோடு. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காந்தமும் பூமியும் ஆப்போசிட்டில் இருக்கும். புரியுங்களா? இந்த பூமிக்கு உள்ள ஒரு காந்தம் இருக்கிறதா நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம் காந்தப்புலத்தலனை. அதைத்தான் வந்து அதுக்கு பூமிக்கும் அதுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கும். அது காந்தத்தினுடைய தென்முனை வடமுனை பூமியுடைய வடமுனையிலேயும், காந்தத்தினுடைய தென்முனை வந்து வடமுனை வந்து பூமியினுடைய தென்முனையை நோக்கியும் இருக்கும். இந்த ரெண்டு அச்சுகளையும் இணைக்கக்கூடிய கோடு தான் வந்து காந்த அச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெட் கலர் கோடால் வரைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த காந்த அச்சு கோடு தான் எப்படி இருக்கும்? இந்த காந்த அச்சு கோடு ஆனது பூமியினுடைய வடமுனைக்கு அருகில் இருக்கிறனால இது வட காந்த முனை, புவியினுடைய வடமுனை அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து இது தென்முனைக்கு அருகில் இருக்கிறனால இது காந்த தென்முனை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது காந்தத்தின் அச்சானது புவியியல் வடமுனையினை சந்திக்கும் புள்ளிக்கு புவி காந்த முனை அல்லது காந்த வடமுனைன்னு சொல்கிறாங்க. அதே காந்தத்தின் அச்சானது புவியின் தென்முனையினை சந்திக்கிறது புவி காந்த முனை. அப்போ இதுலேருந்து என்ன வச்சுக்கோங்க, புவியினுடைய காந்த அச்சு இருக்கு இல்லைங்களா, காந்த அச்சு வச்சுக்கோங்க. காந்த அச்சு வந்து வடமுனை அப்படின்னா பூமியும் வடமுனை தான். ஓகேங்களா? பூமியும் வடமுனை தான். காந்த அச்சு இருங்க இப்படி இருக்குங்க. இது வந்து பூமி, இது வந்து காந்த அச்சு, இது பூமி. காந்த அச்சு வடமுனை அப்படின்னா பூமியும் வடமுனை தான். அதே காந்த அச்சு தென்முனை அப்படின்னா பூமியும் தென்முனை தான். பட் இந்த காந்த அச்சுகளில் இருக்கிற காந்தம் வந்து புவி காந்தம், அந்த பூமிக்குள்ளே இருக்கிற காந்தம், அதாவது இது புவி காந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பூமி. ஓகேங்களா? இந்த புவி காந்தம் வந்து எப்படி இருக்கும்? இங்கே வடமுனையாக இருந்தால் இங்கே என்ன இது வடமுனை இருக்குது, அப்போ இங்கே தென்னாக இருக்கும், இது வந்து வடவாக இருக்கும். புரியுதுங்களா? இந்த பூமிக்குள்ளே இருக்கிற காந்தம் மட்டும்தான் வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? காந்த அச்சு பூமியும் ஒரே மாதிரி இருக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது இந்த பூமிக்குள்ள ஒரு காந்தம் இருக்கிறதா நம்ம நினச்சிக்கிறோம். அப்போ அந்த காந்தத்தினுடைய தென்முனை வந்து பூமியினுடைய வடமுனைக்கு அருகில் இருக்கும். அந்த காந்தத்தினுடைய வடமுனை பூமியினுடைய தென்முனைக்கு அருகில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டையும் இறைக்கிற கோடு தான் காந்த அச்சு. அப்போ இந்த காந்த அச்சை வந்து இந்த காந்த அச்சக்கோட்டை பொறுத்து என்ன சொல்கிறாங்க, இந்த காந்த அச்சினுடைய வடமுனை வந்து புவியினுடைய வடமுனை அப்படிங்கிறாங்க. இந்த காந்த அச்சுக்கோடைய தென்முனையை வந்து புவியினுடைய தென்முனை அப்படின்னு சொல்கிறாங்க. காந்த அச்சுக்கோடு முனைகளும் புவியினுடைய முனைகளும் ஒரே மாதிரியாக இருக்கும். ஓகேங்களா? அதே புவிகாந்தம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த புவிகாந்தம் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஞாபகம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தது நான் புவிகாந்த புலம் சொல்லுவேன், அது ஈஸியாக புரியும். புரியுதுங்களா? அதை தான் இங்கே ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. அதான் அந்த புள்ளியானது புவிகாந்த புனை அல்லது காந்த தென்முனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ காந்த அச்சு மற்றும் புவியின் அச்சு ஒன்றுக்கொன்று இணையாக இருப்பதில்லை. இந்த காந்த அச்சும் புவி அச்சும்
இந்த ரெண்டு அச்சு இருக்குது இல்லைங்களா, இந்த ரெண்டும் ஒரே முனையில் தான் இருக்குது. ரெண்டும் காந்தம் வடமுனைனா வடமுனை, தென்முனைனா தென்முனை. ஆனால் ரெண்டு இணையாக இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு 10லேருந்து 15 டிகிரி வந்து சாய்வாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 10 முதல் 15 வரை காந்த அச்சு இருக்குது, சாய்வாக உள்ளது. இது இப்போ பூமி இருக்குது அப்படின்னா இதில் காந்த அச்சும் புவி அச்சு இருக்குது. இது ரெண்டு இணையாக இருக்குன்னா இல்லை, 10 முதல் 15 வரை வந்து காந்த அச்சு இருக்குது, சாய்வாக இருக்குது. இந்த புவி அச்சானது காந்த அச்சிற்கு சாய்வாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது, இன்றளவிலும் புவி காந்தத்திற்கான காரணத்தை மிகச்சரியாக, அதான் புவி வந்து காந்தத்தன்மையாக இருக்கிறதுக்கான காரணத்தை வந்து சரியாக அறிந்து கொள்ள முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இருப்பினும் புவி காந்தத்தன்மைக்கு காரணம் கீழே சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா புவி வந்து காந்தத்தன்மை பெற்றிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கான சரியான காரணம் சொல்லலை. ஏன் வந்து புவி வந்து காந்தத்தன்மை பெற்றிருக்குது அப்படின்னு சில காரணங்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, புவியில் உள்ள காந்த பொருள்களின் நிறை, அதாவது இந்த பூமியில் ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா, இதில் இருக்கிற காந்த பொருள்களினுடைய நிறை அப்படி அதை வச்சும், சூரியனிலிருந்து வரும் கதிர்வீச்சுகளை பொறுத்தும், நிலவினுடைய செயல்திறனை பொறுத்தும் இந்த பூமியில் இருக்கிற காந்தத்தன்மையை வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இருப்பினும் புவியின் ஆரம் வந்து 6400 கிலோமீட்டருடன் ஒப்பிடும் பொழுது புவியின் உட்பரப்பில் சுமார் 3500 கிலோமீட்டர் வரை உள்ளக பகுதியில் உருகிய நிலையில் உலோக பாய்பொருள்கள் இருப்பதால் புவி காந்தப்புலம் ஏற்படுவதாக நம்பப்படுகிறது. அதாவது இந்த பூமி இருக்கு இல்லைங்களா, இதனுடைய ஆரம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இந்த பூமியினுடைய ஆரம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆரம் பார்த்தீங்கன்னா 6400 மீட்டர். ஓகேங்களா? இதில் 3500 கிலோமீட்டர் உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா உலோக பாய்பொருள்கள் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அது இருந்தது அப்படின்னா புவி காந்தப்புலம் ஏற்படுவதா நம்பலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புவி காந்தப்புலம் இருக்குதாக நம்பப்படுறாங்க. ஓகேங்களா? ஏன்னா அதில் உலோக பாய்பொருள்கள் இருக்கிறதுனால அதில் வந்து புவி காந்தப்புலம் இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. சரிங்களா? அடுத்தது புவி காந்தப்புலம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி சில 1 மார்க் கொஸ்டின்லாம் இங்கே விட்டுட்டு வந்திருப்போம். இந்த இதையும் பார்த்துடலாம். அதாவது இதில் ஒரு முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் பேரண்டத்தின் பால்வெளி விண்மீன் திரளில் அமைந்துள்ள மேக்னிட்டார் என்று அழைக்கப்படும் காந்த நியூட்ரான் விண்மீனே நடைமுறையில் காணப்படும் அதிக திறன் மிகுந்த காந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக திறன் மிகுந்த காந்தம் என்ன? நியூட்ரான் விண்மீனே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பால்வெளி விண்மீன் திரளில் அமைந்துள்ள மேக்னிட்டார் அப்படிங்கிற என்று அழைக்கப்படும் காந்த நியூட்ரான் விண்மீன். மேக்னிட்டார் தான் அதிக திறன் வாய்ந்த காந்தம். இது எந்த அளவுக்கு திறன் வாய்ந்தது அப்படி பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் விட்டமும் சூரியனை போல 2 அல்லது 3 மடங்கு நிறை கொண்டது. சூரியன் எந்த அளவுக்கு வெயிட் இருக்குதோ அதை விட 2-3 மடங்கு அதிகமான வெயிட் இருக்குது. 20 கிலோமீட்டர் விட்டம் சொல்லியிருக்கிறாங்க. விட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர். இது அதிக அளவுக்கு காந்தப்புலம் ஊறு விளைவிக்கக்கூடியது. அதாவது இந்த கோள் இருக்கு இல்லைங்களா, இந்த விண்மீனில் அதிகமான காந்தப்புலம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு கோள் இருக்குன்னா இதை சுற்றி அதிகமான காந்தப்புலம் இருக்குது. ஓகேங்களா? அதிக அளவுக்கு காந்தப்புலம் உள்ளது அப்படின்னு சொன்னாங்க. அதன் நிலையிலேருந்து ஒரு உயிரி ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அந்த விண்மீன் இருக்குது அப்படின்னா இங்கிருந்து ஒரு 1000 கிலோமீட்டர், இந்த விண்மீன்லேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு உயிர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனிதனே நிற்கிறான் அப்படின்னா அந்த மனிதனோட உள்ளுக்குள்ளே இருக்கிற ஹீமோகுளோபின் இரும்பு அணுக்கள் இருக்கும் இல்லைங்களா, அதற்குவே உறிஞ்சு தன்மை கொண்டது. ஓகேங்களா? நார்மலாக நம்மளே மேக்னெட் பக்கத்தில் போனோம் அப்படின்னா அது உரியாது இல்லைங்களா. அப்போ அது 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு மனிதனோட உடம்புல இருக்கிற இரும்பையே உரியறது கூட அப்படின்னா அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிறது. ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஒரு 1 மார்க் கொஸ்டின் தான். அதே மாதிரி இங்கேயும் ஒரு 1 மார்க் கொஸ்டின் சொல்லியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புறா இதில் பார்த்தீங்க அப்படின்னா புறாக்களுக்கு பார்த்தீங்கன்னா அசாதாரணமாக நீண்ட தூரம் பயணித்து திரும்பும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புறா பார்த்தீங்கன்னா நீண்ட தூரம் போகும், தொலை தூரத்துக்கு கடல் தாண்டியெல்லாம் வந்து பயணம் செய்யக்கூடிய திறனுடையது. இதுவரை பார்க்காத பகுதிகளில் கொண்டு விட்டாலும் அது வந்து திரும்ப புவியின் காந்தப்புலத்தினை அறிந்திடும். மேக்னடைட் புறா வந்து வேற எங்கேயாவது கொண்டு நீங்கள் தெரியாத அது பார்க்காத இடத்துல கொண்டு விட்டுட்டிங்கனால அது கரெக்டாக வந்து திரும்பி வரக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அழகுல பார்த்தீங்க அப்படின்னா மேக்னடைட் அப்படிங்கிற ஒரு காந்த பண்பு இருப்பதனால தான் அதனுடைய வந்து திசையை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்குது. ஓகேங்களா? அதனால தான் காந்த பண்பு போது அளவுக்கு இருக்கிறதுனால அது வந்து அதனுடைய திசையை வந்து சரியாக அறிந்து கொண்டு அது நீண்ட தூரம் வந்து பயணம் செய்யுது. ஓகேங்களா? அத்தகைய காந்த உணர்வினையை தான் வந்து காந்த ஏற்கும் பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா?
எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பார்த்தீங்களா. புறாக்கு பார்த்தீங்கன்னா காந்தம் ஏற்கும் பண்பு, அதனுடைய அழகுல பார்த்தீங்கன்னா மேக்னடைட் அப்படிங்கிற ஒரு காந்த பண்பு இருக்குது. அதனால தான் வந்து அது வந்து நீண்ட தூரம் பயணம் செய்ய முடியுது. அதுக்கு திசையெல்லாம் ஈஸியாக தெரியுது. அது ஏற்கனவே பயணம் செய்யாத இடத்துல கூட அதை கொண்டு விட்டிங்கன்னா கூட அது திரும்ப வரக்கூடிய அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா அதனுடைய அழகில் வந்து மேக்னடைட் அப்படிங்கிற ஒரு காந்தப்புலம் தன்மை இருக்கனால. இந்த மாதிரி வந்து காந்தத்தை உணர்வினை பெற்றிருக்கக்கூடியதுக்கு வந்து காந்த ஏற்கும் பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்துன்னா புவி காந்தப்புலம். புவி காந்தப்புலம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். புவியின் ஒரு புள்ளியில் தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்த ஊசியானது புவியின் வட தென் திசையில் தோராயமாக வந்து நிற்கும். இப்போ ஒரு பூமி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்போ ஒரு பூமி இருக்குதுன்னு நம்ம ஒரு கற்பனை பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு பூமி இருக்குது, ஓகேங்களா. இதில் வந்து ஒரு காந்த ஊசியானது புவியின் வடதென் திசையில் தோராயமாக வந்திருக்கும். இங்கே ஒரு காந்த ஊசியை வைக்கிறீங்க அப்படின்னா வடதென் துருவ திசையில், அதாவது ஒரு பூமி இருக்குது அப்படின்னா இதில் வடதென் நார்த்து சவுத் சைடில் வந்து கரெக்டாக வந்து நிற்கிது, ஓகேங்களா, பூமியில். அப்போ இது பூமியானது மிகப்பெரிய காந்த இருமுனைகளாக செயல்படுகிறது என்பதையும் அதன் காந்த முனைகள் புவியியல் துருவங்களுக்கு அருகில் உள்ளன என்பதையும் காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பூமியானது ஒரு காந்த முனைகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. காந்த இருமுனைகளாக செயல்படுது அப்படின்னு உறுதியாக சொல்லுது, ஓகேங்களா. எப்போ ஒரு காந்த ஊசியை புவியில் கொண்டு வச்சிங்கனாலும் அது வட தென் துருவமாக தான் நிற்கும். நார்த்து, அதாவது வட தென் துருவமாக நிற்கிது, ஓகேங்களா. இப்போ ஒரு காந்த ஊசியின் வடமுனை தோராயமாக புவியியல் வடமுனை நோக்கி நிற்கும். ஆமாம், இப்போ ஒரு காந்த ஊசியை வச்சிங்கன்னா அது என்னாகும், பூமியினுடைய நார்த் சைடில் நிற்கும், அதாவது சவுத் சைடில் நிற்கும். நார்த் சவுத் சைடு, பூமியுடைய நார்த் சவுத் இருக்குது அப்படின்னா அதேமாதிரி நார்த் சவுத் சைடு நோக்கி நிற்கும், ஓகேங்களா. எனவே காந்த ஊசியின் வடமுனை புவியின் தென்முனையால் கவரப்படும். இதுவே புவியியல் வடமுனை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்குள்ள இந்த புவியில் இருக்கிற உட்புலம் இருக்குங்களா, நான் ஏற்கனவே ஒன்று சொன்னீங்களா, புவிக்குள்ள ஒரு காந்தப்புலம் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அது எப்படி இருக்கும், இங்கே பூமியானது நார்த் சைடில் இருக்குது, நார்த் சைடில் இருந்துக்குது அப்படின்னா அந்த காந்தத்தினுடைய இது வந்து என்ன இருக்கும், சவுத்தாக இருக்கும், ஓகேங்களா. இங்கே நார்த்தாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து சவுத்தாக இருக்கும், ஓகேங்களா. அதாவது காந்தம் வந்து உள்ள பூமிக்குள்ளே இருக்கிற காந்தத்தன்மை வந்து காந்தம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நார்த்து சவுத்தாக இருந்துச்சு அப்படின்னா பூமியானது ஆப்போசிட்டில் இருக்கும். நான் இங்கே சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா. அதாவது இங்கே பாருங்கள், புவி வந்து இந்த பூமி வந்து வடதுருவமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இருக்கிற காந்தம், புவி காந்தம், இதுக்குள்ளே இருக்கிற காந்தம் வந்து தென் துருவமாக இருக்கும். இது தென்னாக இருந்துச்சுன்னா இது வடம் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற காந்தம் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும், ஓகேங்களா. இந்த புவிக்குள்ளே இருக்கிற காந்தம் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். இது நார்த்து சவுத்து அப்படின்னா இங்கே இருக்கிற காந்தம் வந்து என்னவா இருக்கும், இது வந்து நார்த்தாக இருக்கும், இது வந்து சவுத்தாக இருக்கும், ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும், காந்த ஊசி வந்து இது நார்த்தை நோக்கி, அப்போ காந்த ஊசியினுடைய தென்முனை நார்த்தை நோக்கி ஈர்க்கப்படும். அப்போ அது பூமியினுடைய சவுத்து சைடு, ஓகேங்களா. காந்த ஊசியினுடைய தென்முனை புவியில் உள்ள அந்த காந்தத்தில் அந்த புவி காந்தத்தினால நார்த்து சைடால் ஈர்க்கப்படும். அப்போ இது வந்து தென்முனை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே அந்த புவி காந்தத்தில் இருக்கிற சவுத்து சைடு வந்து காந்த ஊசி இல்லைன்னா நார்த்து சைடால் ஈர்க்கப்படும். அப்போ அதை வந்து புவியினுடைய நார்த்து வட துருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் இங்கே சொல்லியிருப்பாங்க SMNG அப்படின்னு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு காந்தப்புலம்னு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, சரி, புவியினுடைய இது பார்த்தோம் இல்லைங்களா, புவி காந்தப்புலம், புவி காந்தம், இதை நல்லா ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா தான் இந்த புவி காந்தப்புலம் புரியும், ஓகேங்களா. நல்லா மறுபடியும் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ ஒரு பூமியானது இருக்குது, இந்த பூமிக்குள்ளே ஒரு காந்த இது இருக்குதுன்னு வச்சிங்கன்னா இந்த பூமியில் வந்து இது நார்த்து சவுத்து அப்படின்னா காந்தத்துக்கு எப்படி இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். இது காந்தத்துக்கு என்ன இருக்கும், இது நார்த்தாக இருக்கும், இது சவுத்தாக இருக்கும். இப்போ இங்கே நீங்கள் வந்து ஒரு காந்த ஊசியை வைக்கிறீங்க அப்படின்னா காந்த ஊசியினுடைய வடமுனை புவியினுடைய வடமுனைக்கு கரெக்டாக இருக்கும், ஓகேவா. ஏன்னா வட தென்முகமாக தான் இருக்கும், இது சவுத்தாக தான் இருக்கும், ஓகேங்களா. இப்போ என்ன ஆகும், காந்த ஊசியானது புவியினுடைய சவுத்து சைடால் ஈர்க்கப்படும் பொழுது, அதாவது காந்த ஊசியினுடைய வடமுனை புவியினுடைய தென்முனையினால் ஈர்க்கப்படும் பொழுது இதை புவியினுடைய வடமுனை அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஏன்னா ஆப்போசிட் ஈர்க்கப்படும். அப்போ இங்கே காந்த ஊசியினுடைய தென்முனை இந்த காந்தத்தினுடைய வடமுனையினால் ஈர்க்கப்படும் போது இது புவியினுடைய தென்முனை அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா. காந்த ஊசியும் பூமியும் ஒரே இதாக இருக்கும், இது ஆப்போசிட்டாக இருக்கும். அது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, புரியுதுங்களா. அதைத்தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அதாவது புவியின் தென்முனையால் கவரப்படும் போது புவியியல் வடமுனைக்கு அருகில் அமைந்திருக்கும். அதே போல் காந்த ஊசியின் தென்முனை புவியின் வடமுனையால் கவரப்படும் போது புவியினுடைய தென்முனைக்கு அருகில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அப்போ காந்தப்புல வலிமையின் நின்மதிப்பானது புவிப்பரப்பின் நெருக்கத்தில்
25லேருந்து 65 மைக்ரோ டெஸ்லாலாக இருக்கும். இது ஒரு முக்கிய 1 மார்க். ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? ரொம்ப ஈஸியானது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 மார்க் கொஸ்டின் சொல்கிறாங்க. குளிர்பதனி காந்தமானது புவி காந்தத்தை விட 20 மடங்கு திறன் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. குளிர்பதனி காந்தமானது காந்தத்தை விட 20 மடங்கு திறன் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா காந்தத்தினுடைய பயன்கள். இந்த காந்தங்கள்லாம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எவ்வாறுலாம் பயன்படுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அன்றாட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா காந்தங்கள் வந்து ரொம்ப முக்கிய தொடர்பு கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா காந்தம் வந்த பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய உலகமே தோன்றுச்சு. இப்போ எப்படி கம்ப்யூட்டர் வந்த பிறகு நம்ம உலகத்தினுடைய டெக்னாலஜியை வந்து வேற மாதிரி மாறி இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காந்தம் வந்த பிறகு உலகமே வேற ஒரு புதிய பயணத்தை மேற்கொள்ளுச்சு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அதே அந்த அளவுக்கு காந்தம் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அவை பல்வேறு கருவிகளில் அதிக அளவில் பயன்படுகிறது. அவற்றினுடைய பயன்கள் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பழங்காலத்தில் கடலில் பயணம் செய்வதற்கு திசையினை அறிவதற்காக திசை காட்டும் கல்லாக காந்தம் வந்து பயன்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கடலெல்லாம் பயணம் செய்கிறப்ப அந்த எது நார்த்து சவுத்து வடமுனை வடக்கு பகுதி தெற்கு பகுதின்னு தெரியாது இல்லைங்களா? அப்போ இந்த காந்த ஊசியை கொண்டு போனீங்கன்னா அது கரெக்டாக புவி காந்தத்தோடைய வடக்கு பகுதி வடக்கு நோக்கி இருக்கும் இல்லைங்களா? அப்போ அதை வச்சு திசையை அறிஞ்சுக்கிட்டாங்க. சரிங்களா? தற்காலத்தில் டைனமோக்கள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதற்கு காந்தங்கள் பயன்படுகின்றன. மின்சாரம் தயாரிப்பதில் ரொம்ப பயன்படுது இந்த காந்தம். மின்காந்தங்கள் மிகவும் சிறப்பான முறையில் நமது அன்றாட வாழ்வில் பயன்படுகிறது. மின்காந்தங்கள் வந்து நமது வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. மின்சார மணிகள், அதாவது காலிங் பெல் அடிக்கிறவங்களா, அது மின்சார மோட்டார்களிலும் காந்தங்கள் வந்து பயன்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒலிபெருக்கிகளிலும் நுண்பேசிகளும் மைக்ரோஃபோன் இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் காந்தங்கள் வந்து பயன்படுகிறது அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஜஸ்ட் ஒரு 1 மார்க் கொஸ்டின் மாதிரி கொடுத்துருவாங்க. மெக்லீப் தொடர்வண்டிக்கு, அதாவது காந்த விளக்கம் தொடர்வண்டிக்கு சக்கரங்கள் வந்து இந்த மாதிரியான தொடர்வண்டிக்கு பார்த்தீங்கன்னா சக்கரங்கள் கிடையாது அப்படிங்கிறாங்க. கணினி வழி மூலம் கட்டுப்படுத்தும் மின்காந்தங்கள் மூலம் வலிமையான காந்த விசையானது கொடுக்கப்படுகிறது. இதுக்கு காந்த விசையை கொடுத்து தண்டவாளங்களுக்கு மேலே மிதந்து செல்கிறது. இந்த வண்டியானது சக்கரமே இல்லாமல் அந்த காந்த இதனால தான் வந்து மிதந்து செல்லுது. ஓகேங்களா? உலகிலேயே மிக வேகமான தொடர்வண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய வேகம் பார்த்தீங்கன்னா மணிக்கு 500 கிலோமீட்டர் அப்படிங்கிறத இது ரீச் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இந்த நம்ம கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இந்த மாதிரி கார்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கடன் அட்டை, பற்று அட்டைகளுடைய பின்புறத்தில் இந்த மாதிரி ஒரு சில்வர் கோடு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து மேக்ஸிமம் என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா காந்தம் தான். அது பார்த்திங்கன்னா மார்க்ஸ் ஸ்ட்ரைப் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. மார்க்ஸ் ஸ்ட்ரைப் என்பது இரும்பு காந்த துகள்களான மெல்லிய நெகிழிப்படம். இது எல்லாமே வந்து காந்த துகளாலான ஒரு மெல்லிய நெகிழிப்படம் அப்படிங்கிறாங்க. உண்மையில் இதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு துகள் இருக்குங்களா, சுரண்டி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நம்ம கையிலேயே ஒட்டும் அப்படியே ஒரு சில்வர் இது மாதிரி. ஓகேங்களா? அதனுடைய ஒவ்வொரு துகளும் 1 அங்குல நீளத்தில் 20 மில்லியனில் 1 பங்கு கொண்ட சிறிய சட்டகாந்தம் அப்படின்னு சொன்னாங்க. 20 மில்லியனில் 1 பங்கு கொண்ட ஒரு சிறிய சட்டகாந்தம் தான் அந்த துகள் எல்லாமே, ஒவ்வொரு துகளுமே. சரிங்களா? அடுத்தது பயன்பாடு பார்க்கலாம். அதை காந்தத்தினுடைய பயன்பாடு. காந்தங்களில் மிகவும் திறன்மிக்க மின்காந்தங்களை பயன்படுத்தி தண்டவாளங்களுக்கு மேலே உயர்த்தி அதிவேகமான மெக்லீப் தொடர்வண்டியானது இயக்கப்படுகிறது. அதான் இந்த இதில் பார்த்தோம்ல, மெக்லீப் தொடர்வண்டி, அதை வந்து இயக்க பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. வங்கிகளில் கணினிகளை கொண்டு காசோலையில் அச்சடிக்கப்பட்ட MICR எண்களை அறிந்து கொள்வதற்கு காந்தங்கள் பயன்படுகின்றன. இந்த மாதிரி இதான் இந்த வங்கியில் வந்து இந்த மாதிரி கடன் அட்டைகளை அந்த அச்சடிக்கப்பட்ட எண்ணை வந்து பயன்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கணினிகளை கொண்டு காசோலையில் அச்சடிக்கப்பட்ட MICR எண்களை அறிந்து கொள்வதற்கும் இது பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, தொழிற்சாலைகளில் காந்த பொருள்களோடு கலந்திருக்கும் காந்தம் அல்லாத கழிவு கூலப்பொருட்களை பிரித்தெடுக்க. அதாவது தொழிற்சாலையில் பார்த்திங்கன்னா காந்தத்தோட வந்து கலந்திருக்கும் இல்லையா, அந்த பொருள்கள் எல்லாம் வந்து பிரித்தெடுக்க வந்து கடத்தும் பட்டையாக வந்து இது பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? காந்தம் அல்லாத கழிவுகளை கூலப்பொருட்களை பிரித்தெடுக்கும் காந்த கடத்துப்பட்டையாக. ஏன்னா இதை வந்து இந்த காந்த உள்ள பொருள்களை கொண்டு வச்சிங்க அப்படின்னா காந்த பொருள்கள் எல்லாமே ஈர்க்கப்பட்டுரும், காந்தம் அல்லாத கழிவுப் பொருட்கள் எல்லாமே வெளியேறிடும். அந்த மாதிரி பிரித்தெடுக்க பயன்படுத்துகிறாங்க. அடுத்து காந்தங்கள் கணினியில் அதன் சேமிக்கும் சாதனங்களில் நிலைவட்டுகளாக பயன்படுத்துகிறாங்க. ஹார்ட் டிஸ்க்கு, கம்ப்யூட்டரில் பயன்படுத்தின அந்த ஹார்ட் டிஸ்க்கு வந்து ஹார்ட் டிஸ்க்குக்காகவும் இந்த காந்தங்கள் காந்தங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. திருகு ஆணி குரடுகளை, அதாவது ஸ்க்ரூ டிரைவரில் பார்த்தீங்கன்னா அதன் முனைகளில் பார்த்தீங்கன்னா சிறிய அளவிலான காந்த பண்பு வந்து இருக்கும். இது வந்து திருகு ஆணிகளை பிடிக்க வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க.
அடுத்து மருத்துவமனைகளில் பார்த்திங்கன்னா வலிமையான மின்காந்தங்களை பயன்படுத்தி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலம் நம்ம உடலில் உள்ள உள்ளுறுப்புகளை வந்து படம் பிடிக்க இது பயன்படுத்துகிறாங்க. குறிப்பிட்ட உள்ளுறுப்பின் நிழலுருக்களை உருவாக்கிட இது உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ஆர்ஐ அப்படின்னா மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒத்ததிர்வு நிழலுறு படம் எடுக்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இவ்வளோதாங்க இந்த பாடம். இதோட இந்த பாடம் முடிஞ்சது. இந்த பாடம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.